ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்டிஆர் இன்ஜினியரிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ரொம்ப மைன்யூட்டான ஒரு பாயிண்ட் தான். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை இதில் சொல்லிவிட்டு, அது போக ஒருத்தர் கமெண்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வச்சு ஒன்று ட்ராப் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு வந்து அதில் கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு ஏற்றாப்புல அவங்களோட கிளாரிட்டி அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியாகவும் இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்டு நான் சொல்ல மறந்துட்டேன்னா, அதாவது ஒரு ஐஓ மாடியூலை எங்கே ப்ளேஸ் பண்ணணும், அதாவது ஒரு இன்புட் மாடியூல் எங்கே ப்ளேஸ் பண்ணணும், அவுட்புட் மாடியூல் எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஜஸ்ட் இங்கே மேலே ஒரு மாடியூலை காமிச்சிட்டேன். இன்புட் மாடியூலை இப்படியே காமிச்சிட்டேன். ஆக்சுவலாக இப்படி காமிக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்புட் மாடியூல் எல்லாமே கீழே தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இன்புட் மாடியூலு, அது மாதிரி அனலாக் இன்புட் மாடியூலு, ஸோ டிஜிட்டல் இன்புட் மாடியூல், இது எல்லாமே வந்து எங்கே இருக்கணும்னா கீழே தான் ஃபேஸ் பண்ணி இருக்கிறாப்புல இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மெத்தட். ஸோ நான் அது வரைக்கும் நான் 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையுமே வந்து சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா இது வந்து கீழே தான் இன்புட் மாடியூல் எல்லாமே கீழே இந்த இடத்த ஃபேஸ் பண்ணியும், அவுட்புட் மாடியூல் வந்து மேலேயும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவுட்புட் மாடியூல் நீங்கள் வைக்கிறப்போ இந்த பிஎல்சி கனெக்ஷன் பாயிண்டில் D1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னை யூஸ் பண்ணணும். இன்புட் கனெக்ஷன் பாயிண்ட், அதாவது உங்கள்கிட்ட மேக்ரோ இல்லாத பட்சத்தில் நீங்களாக க்ரியேட் பண்ணுற மேக்ரோக்கு அப்படி இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு பிஎல்சி பாக்ஸ் வரைஞ்சிட்டு, இன்புட் மாடியூலாக இருந்ததுன்னா கீழே இந்த இடத்துல வரைஞ்சிட்டு, அதில் பிஎல்சி கனெக்ஷன் பாயிண்ட் டிஐ மாடியூல் எடுத்துக்கணும். அதாவது இன்புட்னா டிஐ கனெக்ஷன் பாயிண்ட்டு, அவுட்புட் அப்படின்னா அது வந்து டிஓ கனெக்ஷன் பாயிண்ட்டு. இதுவே அனலாக் சேனலாக இருந்துச்சுன்னா ஏஐ இந்த கனெக்ஷன் பாயிண்ட் எடுக்கணும். அதுவே அனலாக் அவுட்புட் அப்படின்னா வேறு ஒரு கனெக்ஷன் பாயிண்ட், அதாவது இந்த அனலாக் அவுட்புட் கனெக்ஷன் பாயிண்ட்டை எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ எல்லா மாடியூலும் வரைகிறது சேம் தான். இன்புட் மாடியூல் அனலாக் இன்புட், டிஜிட்டல் இன்புட் எல்லாமே கீழே இருக்கணும். அவுட்புட் மாடியூல் எல்லாமே மேலே ஃபேஸ் பண்ணாப்புல இருக்கணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு சொல்லியிருந்தால, ஸோ அந்த கமெண்டுக்கு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகே, அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது நம்ம முந்தின போட்ட வீடியோவை பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் சின்னதாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த ஸ்கிமேட்டிக் வந்து நான் பண்ணியிருக்கேன், அது ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன கமெண்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணுறேன். என்னென்னா, ஒரு இன்புட் மாடியூல் அவங்க வச்சுருக்கிறாங்க, ஒரு அவுட்புட் மாடியூல் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இன்புட் மாடியூல்லேருந்து ஒரு டெர்மினலை வச்சு அதை கனெக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க 8 சேனலையும். அவுட்புட் மாடியூல் கீழே ரிலேயோட ஒரு ரிலேயோட ஒரு காயில் பாயிண்ட் வந்து அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கு கீழே வந்து ஒரு டெர்மினல் பிளாக்கையும் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து கமெண்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து ஒரு சின்னதாக அவங்களுக்கு வந்து நான் வரைஞ்சிருக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வந்து ஒன்று சின்னதாக அவங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் காமிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேயா, ஓகே. இது வந்து நான் செலக்ட் பண்ணுற டெர்மினல் பிளாக் தான். நீங்கள் வந்து இந்த டெர்மினல் பிளாக் தான் செலக்ட் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. ஓகேங்களா, ஸோ ஏன்னா நாங்கள் வந்து ஒரே டெர்மினல் பிளாக்கை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு வந்து இதே பழகுனதுனால நான் இதையே வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. நீங்கள் என்ன டெர்மினல் பிளாக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன மாதிரியே இன்புட் மாடியூலில் ஒரு டெர்மினல் பிளாக் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எட்டு டெர்மினல் பிளாக் வைக்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு வச்சுறேன். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ தான், மற்றபடி ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக எதுவும் இல்லை. ஓகே, ஆனால் நான் வச்சுருக்க டெர்மினல் பிளாக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டினியூஸாக லிங்க் ஆகுது. அதாவது இடையில ஒரு ஷார்ட் லிங்க் இருக்கிறாப்புல மீன் ஆகுது. ஸோ நான் இதை பற்றி உங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஷார்ட் லிங்க்லாம் என்ன, ஒயர்டு லூப்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நம்மளோட பார்ட் 2 பார்ட் 3 ஏதோ ஒரு வீடியோவில் இருக்கும். ஸோ அதையும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். அதாவது ஷார்ட் லிங்க்னா என்ன, ஒயர்டு லூப்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதெல்லாம் ஷார்ட் லிங்க் கனெக்ஷனில் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இது ஷார்ட் லிங்க் கனெக்ஷனில் இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னா Ctrl+Shift+U ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒரு கனெக்ஷனை என்னால் ஸ்டாப் பண்ண முடியும். இதையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் இ-பிளான் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வைக்கிறேன். ஸோ இ-பிளான் ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அது உள்ளே போய்ட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரில பார்ட்
2ஓ 3ஓ சம்திங் ஏதோ ஒரு இதில் வந்து நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதில் போய் கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெர்மினல் பிளாக் அவங்க சொன்ன மாதிரியா ஒரு டெர்மினல் பிளாக் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒயர் நம்பரிங்கும் பண்ணிடுறேன். கனெக்ஷன் டெசிக்னேஷன் 25ன்னு வச்சுக்கிறேன். கலர் வந்து ப்ளூ வச்சுக்கிறேன். கிராஸ் செக்ஷன் 0.5. மேக்ஸிமம் பிஎல்சிக்கு 0.5 தான் யூஸ் பண்ணுவோம். சிடிபி ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆயிடுச்சு. நான் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடச்சிரும். ஸோ ப்ரோ அவங்க அதாவது அந்த அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்த கமாண்டுக்கு ஃபஸ்ட்டு, அதாவது அவங்க பண்ணியிருந்த கமாண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதுதான். ஒரு இன்புட் மாடியூலில் வச்சுருந்துருக்கேன். அந்த இன்புட் மாடியூலில் ஒரு டெர்மினல் பிளாக் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது நான் பண்ணியிருக்கிறது ரைட்டா அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ தட் ஒரு நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்த டிஐ மாடியூல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது இப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து அவுட்புட் மாடியூல். சேம் அவுட்புட் மாடியூலும் அதே மாதிரி தான் அவங்க கான்செப்ட்டு. நான் சேம் டெர்மினல் பிளாக்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 1 2 3 4 என்ன மீன் ஆகுதுன்னா, ஒன்றுனா ஃபஸ்ட்டு கனெக்ஷன் இங்கேருந்து வரும், செகண்ட் கனெக்ஷன் இங்கே போகும், தேர்டு கனெக்ஷன் இந்த சைடில், ஃபோர்த்து கனெக்ஷன் இந்த சைடு அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ணுற டெர்மினலுக்கு இது ஏன் இந்த 1 2 3 4க்கும் மீனிங் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபெரல் ஜென்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி ஃபெரல் ஜென்ரேட் ஆகும்னா, அதாவது 2 3 டைப் ஆஃப் இருக்குது. டெர்மினல் வந்து கிராஸ் ஓவர் பண்ணி போகிற ஃபெர்லிங்க் வந்து நம்பரிங் இல்லாமல் ஒரு சில கம்பெனியில் பண்ணுவாங்க. அதாவது இங்கே 0 1 கொடுத்தீங்க, அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று பண்ணுறேன். அது ஆக்சுவலாக கண்டென்ட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான், நான் பட் அதையும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஃபெர்லிங் ஆட்டோ ஃபெர்லிங் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதுலேருந்து கீழே இருந்து போகிற இந்த இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே தான் 0 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடும். இந்த இடத்துல போகிற ஒயரிங்கை வந்து 0 2 அப்படின்னு ஃபெர்லிங்கு, இது 0 3, இது 0 4 அப்படின்னா வந்து இதோட ஃபெர்லிங் வந்து அதை எடுத்துக்கிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அந்த நம்பரிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஆர்டர் 1 2 3 4 இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அதுபடி நீங்கள் கனெக்ஷனும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஆட்டோ ஃபெர்ல் பண்ணுறப்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட் அடுத்து வந்து நான் இதில் ஒரு கனெக்ஷன்ஸ் வச்சுக்கிறேன். 2 சாரி ஜஸ்ட் 2 3 4 5 6 7 8. இப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். X2 இங்கே வச்சுருக்கேன். X2ஓட கொஞ்சம் மேலே தள்ளனா ஆட்டோமேட்டிக்காக அது X3 ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியாகவும் இங்கே வைக்கலாம். அதாவது இதெல்லாம் டீட்டெயிலாக நான் வந்து முந்தின வீடியோலையும் போட்டிருக்கேன். நீங்கள் தெரியாதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள்லாம். திருப்பி நான் X2ன்னு போட்டுட்டு இதை நான் இப்போதைக்கு 7ன்னு மாற்றி விட்டுறேன். ஓகே. ஓகே. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, அவுட்புட் மாடியூலில் ஒரு டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்பிட்வீனில் ஒரு ரிலே கான்டாக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐஇசி சிம்பிள் இதில் சாரி ஹோம்ஸ் சிம்பிள் சிங்கிள் லைன் இல்லை, திருப்பி தப்பாக போயிட்டேன். ஐஇசி சிம்பிள்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் காயில்ஸ் இதில் நான் இதை ரிலே ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இங்கே வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேயா? இது ஒரு ரிலே காயில் பாயிண்ட், இது ஒரு ரிலே காயில் பாயிண்ட் 2, காயில் பாயிண்ட் 3, 4, 5, 6, 7 அண்ட் தென் 8. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், ஒரு காயில் பாயிண்ட் வச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து ஒயரிங் கனெக்ஷன் நீங்கள் அதாவது ஃபெர்லிங்கும் வந்து காமிக்கணும். இதில் போயிட்டு இங்கே போய் இதை வச்சிட்டிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு, ஃபெர்லிங் கான்செப்டும் முடிஞ்சு. மேனுவல் ஃபெர்லிங்க்கு இது இப்படி தான் பண்ண போகிறோம். ஆனால் மேனுவல் ஃபெர்லிங் பண்ணுறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பண்ணுங்கள். ஏன்னா என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து ஒரே இடத்துல வர மாதிரியா வாய்ப்பு இருக்கும். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மீன்ஸ் இப்போ நீங்கள் 0 1 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறப்போ அந்த 0 1 திருப்பி 2 3 ஒயருக்கு வந்து சேம் 0 1 கொடுத்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி வர ப்ராப்ளமும் வர்றது இருக்குது.
அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் ரிசால்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கனெக்ஷன் லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே மல்டிபிள் டைம் வந்து 29 ரிப்பீட். மேக்ஸிமம் இந்த கனெக்ஷன் லிஸ்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஃபெர்லோட எல்லா இதுவுமே வந்துடும். ஸோ அதிலே வந்து எந்த ஃபெர்லோ ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் அந்த ஃபெர்லோட எக்ஸாக்ட் டெசிக்னேஷன் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் தெரிஞ்சிடும். ஓ, இந்த ஃபெர்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் ப்ரோ. நீங்கள் அதாவது அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் இது தான். நீங்கள் ஒரு இன்புட் மாடியூலை இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ரைட். அவுட்புட் மாடியூலை இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரைட். இந்த அவுட்புட் மாடியூலில் நீங்கள் சொன்னது ரிலேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டது ரிலேயோட காயில் பாயிண்ட். ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதில் நீங்கள் வேணா இன்னொன்று என்ன பண்ணியிருக்கலாம், அடிஷ்னல் டு தட் இதில் வந்து ஒரு 0 வோல்ட் மேபி இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த இடத்துல. எங்கே இருக்குது அந்த இருக்குது. இதில் வந்து மேபி ஒரு 0 வோல்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இங்கே நான் இன்டர்ஃபரன்ஸ் பாயிண்ட் அதை டெலிட் பண்ணிவிடுறேன். ஸோ 0 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எல்லா இடத்துலையும் இங்கே லூப் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இவ்வளோதான் ட்ராயிங்கு. நீங்கள் போட்ட அந்த சர்க்யூட்டோட சிம்பிளாக இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து வீடியோ கன்ஃபார்மாக போடுறேன். உடனே போட முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளேயாவது நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இன்பிட்வீன் டேஸில் வந்து அந்த ஒர்க் டேஸில் வந்து என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த சர்க்யூட் எப்படி போடணும்னு தெரில, இல்லைனா நான் இந்த மாதிரி சர்க்யூட்டை போட்டிருக்கேன், அது எனக்கு கரெக்டானு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்க. நான் வந்து அதில் ரிப்ளை பண்ணுறேன். நான் என்னோடய ஃபேஸ்புக்லேயும் இப்போ புதுசாக இப்போ தான் அந்த பேஜை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபேஸ்புக் லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மேபி உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ண முடியல மெசேஜில், ஐ மீன் வா கமெண்டாக வந்து கன்வே பண்ண முடியல, ஃபோட்டோ எடுத்து கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அந்த பேஜுக்கு ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்டாக போடுங்க, ரிப்ளையை போடுங்க. கமெண்டில் வந்து உங்களோட இமேஜை போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளைவாகவும் போடுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஃபேஸ்புக் பேஜையும் மறந்துடாமல் ஒரு ஃபாலோ போட்டு விட்ருங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் அதுலேயும் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.